இனிய உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். திரிணாமுல் காங்கிரஸ் ஆளும் மேற்கு வங்க மாநில ஆளுநராக இருப்பவர் சி.வி. ஆனந்த் போஸ். கேரளாவை சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான இவர் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவுக்கு மிகவும் நெருக்கமானவர். இதன் காரணமாகவே தான் கவனிக்க வேண்டிய ஆளுநர் பதவியை விட பாஜகவை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவரை போன்று மேற்கு வங்க மாநிலத்தில் வேலை செய்து வருகிறார். இதனால் ஆளுநர் சி.வி. ஆனந்த் போஸுக்கு மாநிலம் முழுவதும் எதிர்ப்பலை உள்ள நிலையில் ஆளுநர் மாளிகையில் பணிபுரிகிற தற்காலிக பெண் ஊழியர் ஒருவர் ஆளுநர் சி.வி. ஆனந்த் போஸுக்கு எதிராக பாலியல் புகார் அளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட அந்த பெண் ஊழியர் வியாழன்று ராஜ்பவனுக்கு அருகே உள்ள அரை சீட் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் மேற்கு வங்க ராஜ்பவனில் தற்காலிக ஊழியராக பணியாற்றும் என்னை நிரந்தர ஊழியராக மாற்றப்போவதாக 19/4 மற்றும் 2/5 ஆகிய 2 நாட்களில் ஆளுநர் ராஜ்பவனுக்கு அழைத்தார். இந்த 2 சந்தர்ப்பங்களில் ஆளுநர் என்னை பாலியல் வன்முறைக்கு அழைத்து என்னை தகாத முறையில் தொட்டு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார். நான் மறுப்பு தெரிவித்து ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியேறினேன் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் பாஜகவுக்கு எதிராக பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அளிக்கும் புகார் கடிதங்களை தனது ஆதரவு ஊழியர்கள் மூலம் ஆளுநர் தடுக்கிறார். இது தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்ததால் தண்டிக்கும் வேலைகளில் ஆளுநர் ஈடுபடுகிறார் என ஆளுநரின் பாலியல் சீண்டலால் பாதிக்கப்பட்ட பெண் புகாரில் இதை பற்றியும் கூறியுள்ளார். இந்த நிலையில் பெண்ணின் புகார் அடிப்படையில் காவல் நிலைய போலீசார் ஆளுநர் சி.வி. ஆனந்த் போஸிடம் விசாரணை நடத்த உள்ளதாக வியாழக்கிழமையன்று அறிவித்தனர். மேலும் மேற்கு வங்க மாநில நீதித்துறை அமைச்சர் சந்திரமா பட்டாச்சாரியா, ஆளுநர் மாளிகையில் என்ன நடக்குது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதுவும் பிரதமர் மாநிலத்துக்கு வரும் நாளில் இது போன்ற சம்பவம் அதிர்ச்சி அளிக்கும் சம்பவமாக உள்ளது. இது ராஜ்பவனுக்கு நல்லதல்ல என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். பாலியல் புகார் தொடர்பாக மேற்கு வங்க போலீசார் ஆளுநர் மாளிகைக்குள் நுழையக்கூடாது என ஆளுநர் சி.வி. ஆனந்த் போஸ் சர்ச்சைக்குரிய வகையில் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனக்கு எதிராக அவதூறான மற்றும் அரசியல் சாசனத்துக்கு எதிரான ஊடக அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார். இதனால் தலைநகர் கொல்கத்தா, டார்ஜிலிங் மற்றும் பாராக்பூரில் உள்ள ஆளுநர் மாளிகைக்குள் மாநில நீதித்துறை அமைச்சர் சந்திரிமா பட்டாச்சாரியா மற்றும் மேற்கு வங்க போலீசார் நுழையக்கூடாது என தனது அறிக்கையில் ஆளுநர் சி.வி. ஆனந்த் போஸ் கூறியுள்ளார். ஆளுநர் சி.வி. ஆனந்த் போஸின் இந்த அறிக்கைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல, மேற்கு வங்க மக்களும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.